அத்தை கோர்ட்ல வாதாடி உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத என்ன? சரி அபி. சஞ்சீவ், அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் தூங்க போகும்போது நீ என் முன்னாடி வந்த தெரியுமா? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட. நான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். அப்போ நீ என் கண்ணை மூட சொன்ன. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன்னை காணோம். அப்பதான் அது கனவுன்னு எனக்கு தெரியும். விஸ்வநாதன் சார் சொன்ன ஃபீலிங்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ எத்தனையோ தடவை என் கனவுல வந்திருக்க சஞ்சீவ். ஆனா நேத்து வந்த கனவு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நீ உண்மையாவே என் பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது தெரியுமா? என்ன சஞ்சீவ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நம்பாம சிரிச்சிட்டு இருக்க. இல்ல அபி, உன்னை நம்பாம சிரிக்கல, நம்பர்னாலதான் சிரிக்கிறேன். சஞ்சீவ், நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லி பாப்போம். தெரியலையே. என்ன சஞ்சீவ் எப்படி சொல்லிட்ட? நல்லா யோசிச்சு பாரு. இல்ல அபி, நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு தெரியல. நாளைக்கு உன்னோட பர்த்டே. யாராவது பர்த்டேவை மறப்பாங்களா? இங்க நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். சஞ்சீவ், நான் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடு. சரி அபி, விசிட்டிங் டைம் முடிய போகுது, நீ கிளம்பு. சரி சஞ்சீவ், பாத்துக்கோ. அபி, எப்படி இருக்கீங்க? சஞ்சீவ் பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். செய்வீங்களா? क्या हेल्प? நாளைக்கு சஞ்சீவுக்கு பர்த்டே. எப்பவுமே சஞ்சீவோட பர்த்டே அன்னைக்கு எங்க வீட்ல வகை வகையா சாப்பாடு சமைச்சு ஏதாவது ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு சஞ்சீவ் அவரு கையால பரிமாறுவாரு. ஆனா இந்த வருஷம் சஞ்சீவ் இங்க இருக்காரு. நான் ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்தா அத சஞ்சீவ் கையால பரிமாற விடுவீங்களா சார்? நோ 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 நோ. வெளி சாப்பாடு ஜெயிலுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நாளைக்கு சஞ்சீவ் கைதிகளுக்கு அவரு கையால சாப்பாடு போட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ப்ளீஸ் சார். நோ நோ நோ. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி சார். நோ அபி, இட்ஸ் ரிஸ்க். சார், என்ன மேரேஜ் பண்ணதுல இருந்து சஞ்சீவ் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு சின்ன சந்தோஷமாவது அவருக்கு கிடைக்கட்டுமே சார். ப்ளீஸ் சார். சரி சரி, நீ நாளைக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வா. நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை சர்வ் பண்ண நான் அலோவ் பண்ணுவேன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. சார், சஞ்சீவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொடுத்துருங்க சார். கொடுங்க. நீங்க கிளம்புங்க. நாளைக்கு சஞ்சீவோட பர்த்டே. ஜெயில் கைதிக்கெல்லாம் சமைக்க நிறைய பணம் வேணுமே. அத்தை மாமா கிட்ட கேட்டா நல்லா இருக்காது. பணத்துக்கு என்ன பண்றது? सर। आइए, क्या चाहिए आपको?
சஞ்சீவ் விருப்பத்துக்காக நான் வாங்கின மெடலை சஞ்சீவ் பர்த்டே செலவுக்கு விற்கிறதுல தப்பே இல்லை. சார், இந்த மெடல் அடமானம் வச்சா எவ்வளோ சார் கிடைக்கும்? ये गवर्नमेंट मेडल है ना? अच्छा, ये देखने का कुछ कंपटीशन मेडल है ना? आपका साथ कैसे आया? तू चोरी कर दिया है क्या? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். अरे मेरी बात आपको समझना है क्या? हिंदी में बात करो. சார், எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது. நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்க இந்த மெடலை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? तू चोरी वाली है. I call the police. போலீஸா? எதுக்கு சார்? तू चोरी वाली है. This is not your medal. இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வாங்கின மெடல் சார் இது. नहीं नहीं. I call the police. இல்ல சார், என்ன நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க சார். இது என்னோட மெடல் தான் சார். சார், சஞ்சயோட பர்த்டே செலவுக்காக இந்த மெடலை விற்க வந்தேன் சார். சார், ஐயோ, இது என்னோட மெடல்னு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? उठो जल्दी. சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், 1 செகண்ட் சார். अरे जल्दी जल्दी यार. சார் சார் சார், இத பாருங்க சார். பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. मिनिस्टर मिनिस्टर आपको मेडल देते हैं क्या? सॉरी मैडम, मैं आपको क्या करना? சார், இந்த மெடலை வித்தா எவ்வளவு சார் போகும்? और आप बात कर रही है, मेरे को समझ नहीं आ रहा है. ये मेडल वित्ता कितना पैसा? एक मिनट एक मिनट. ये टोटल 5 ग्राम वेट है. சரி. तुमको 8,000 देता हूँ. 8000? ஜெயிலருக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடாது பத்தாதே சார். 8000 ரூபாய் பத்தாதுங்க சார். எனக்கு ஒரு அர்ஜென்ட் செலவு இருக்கு. எனக்கு ஒரு 20,000 கொடுங்க, வேணும் சார். नहीं नहीं नहीं, ओनली 8,000 आएगा. नहीं तो तुम जाओ. சரி சார், 8000 கொடுங்க. ओके मैडम, देता हूँ. சார், இது நான் சஞ்சீவுக்காக ஆசை ஆசையா ஜெயிச்ச மெடல். சஞ்சீவ் ஜெயில இருந்து வந்ததும் இந்த மெடல் எங்கன்னு கேட்பாரு. எங்களுக்கு இந்த மெடல் ரொம்ப முக்கியம் சார். இதை வித்துறாதீங்க. நான் வந்து சீக்கிரம் காசு கொடுத்து இந்த மெடலை திரும்ப வாங்கிக்கிறேன். जाओ जाओ. கையில 8000 ரூபாய் தான் இருக்கு. மீதி காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போதைக்கு இருக்கிற காசுக்கு காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிக்குவோம்.
அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாடி. இங்க பாருமா. ஐயோ, யாராவது வாங்கல, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் வா. ஐயோ வா வா. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. குழந்தைக்கு ரத்தத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கால் பண்றேன். தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். இருமா வாங்கிட்டு வர சொல்றோம். இவனுங்க வேற எடுக்க மாட்டாங்க. சீக்கிரம் பண்ணுங்க. என்னங்க இன்னும் வண்டி கால் ஆம்புலன்ஸ்க்கு பண்ணலையா? ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம் பண்ணுங்க. குழந்தைக்கு அடிபட்டுருச்சு. அண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கண்ணா. பாப்பா பாப்பா எழுந்திருடா. ஹலோ சார். அங்க இங்க பாருங்க மது வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துருச்சு. சார் சார் அட்ரஸ் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. சார் சார் இருங்க கூப்பிடுறேன். வண்டியை நிப்பாட்டுங்க. கொஞ்சம் நகருமா தூக்கம். பொறுமையா தூக்குங்க. பாத்து சரி சைடு வாங்க சைடு வாங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. வாங்க வாங்க. இருங்க இருங்க. டோர் திறக்கணும். பாத்து. பாத்து மெதுவா மெதுவா. போங்க போங்க சீக்கிரம் போங்க. பாப்பா. என்னாச்சு? டாக்டர் பாப்பாக்கு தலையில அடிபட்டுருச்சு. உள்ள கூட்டிட்டு போங்க டாக்டர். பாத்து. டாக்டர் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் கொடுங்க. இத புடி. காட்டன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இன்னொரு காட்டன் கொடுங்க. இத க்ளீன் பண்ணு. சிஸ்டர் பென் கொடுங்க. இந்த மெடிசன் வாங்கிட்டு பில்ல கட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணுங்க. இந்த இடம் தான். ஓகே டாக்டர். ஒழுங்கா பண்ணுங்க. मैडम, बच्चा के ऑपरेशन करना है, काउंटर के पैसा दे दो। நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. आपने हिंदी मालूम नहीं है? என்ன மேடம் சொல்றீங்க? बेबी नीड सर्जरी, पे मनी इमीडिएटली टू द काउंटर, टेक। ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொல்றீங்களா? गो फास्ट। மேடம், குழந்தை ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். இந்தாங்க. मैडम, ஒரு 8000 அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. என்ன? ஆபரேஷனுக்கு அட்வான்ஸா பணம் கட்ட சொல்றாங்களே. கையில சஞ்சீவ் பிறந்த நாளுக்கு ஜெயில இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடதான் காசு இருக்கு. இந்த பணத்தை எல்லாம் ஆபரேஷனுக்கு கட்டிட்டா சாப்பாடு எப்படி போடுறது? எக்ஸ்கியூஸ் மீ மேம், பணம் கட்டுறீங்களா இல்லையா? ஆபரேஷனுக்கு பணம் கட்டிடுறேன். இந்தாங்க பணம். மேடம், ஃபார்மசில போய் மெடிசன் வாங்கிக்கோங்க. சரி. அங்கேயா? அங்கதான் மேடம். தேங்க்யூ. மேடம், பில் கட்டிட்டேன். தேங்க்யூ. ஓகே. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பில் பே பண்ணிட்டேன். மெடிசன்ஸும் வாங்கிட்டேன். ஓகே மேடம், யுவர் பேபி திங்ஸ். தேங்க்ஸ். இவ யாரோட குழந்தைன்னு கூட தெரியல. எப்படி இவளோட அம்மா அப்பாக்கு தகவல் கொடுக்கறது?
இதுல ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி பாப்போம். Four 1 2 3 6 7 7. ஹலோ ஹலோ மேடம், என் பேரு அபி. குப்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ஹாஸ்பிட்டலா? என்ன விஷயம்? நீங்க ரேணுவோட அம்மா தேவி தானே? என் பொண்ணுக்கு என்னாச்சு? நான் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க மேடம், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? பதட்டப்படாதீங்க. என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? ஐயோ மேடம், நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்ற அட்ரஸுக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்க. எங்கன்னு சொல்லுங்க. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம். ஓகே மேடம். என்னப்பா இப்பதான் வேலையை थोड़ी முடிப்பா? देर साहब, अब खत्म हो गया. சீக்கிரம் பாருப்பா. थोड़ी देर थोड़ी देर. சரி போன் அடிக்குது என்னன்னு பாருப்பா. ओके सर. பேசிட்டு வேலையை முடி. சொல்லு தேவி. என்னங்க நம்ம குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன தேவி சொல்ற? ஆமாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபின்னு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப நீ எங்க இருக்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லுமா, நான் உடனே அங்க வரேன். குப்தா ஹாஸ்பிட்டலுங்க, உடனே வந்துருங்க. मैं आ रहा हूँ. டேய் 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 இவன் என்னதான் பண்றது? டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இனி உங்க குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. டாக்டர், அது என்னோட குழந்தை இல்ல. அப்புறம் நான் ரோட்ல வரும்போது இந்த குழந்தைய ஒரு பைக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். நான் போய் பார்க்கும்போது குழந்தைக்கு தலையில அடிபட்டு ரத்தத்தோட மயங்கி இருந்தா. அதான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். அப்ப அந்த குழந்தை யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? தெரியாது டாக்டர். நீங்க ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டினதா நர்ஸ் சொன்னாங்க. முன்ன பின்ன தெரியாத குழந்தைய காப்பாத்தவா பணம் கட்டினீங்க? ஒரு குழந்தை ஆபத்துல இருக்கும்போது அது நம்ம குழந்தையா இருந்தா தான் காப்பாத்தணுமா என்ன? குழந்தை குழந்தை தானே டாக்டர். இந்தாங்கண்ணே. குழந்தை கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல டாக்டர். அதான் கையில இருந்த பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கட்டிட்டேன். இன்னொருத்தவங்களோட குழந்தைய தான் குழந்தைய பாக்குற மனசு எல்லாருக்கும் வராது. யூ ஆர் கிரேட் மேடம். ஐயோ டாக்டர், என் குழந்தை ரேணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணாங்க. ரிசப்ஷன்ல விசாரிச்சேன், ஆபரேஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? அமைதியா இருங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்க குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றிங்க. கடவுள் மாதிரி என் குழந்தைய வந்து காப்பாத்திருக்கீங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இவங்களுக்கு தான். அடிப்பட்ட குழந்தைய கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தது, ஆபரேஷனுக்கு பணம் கட்டினது, உங்க குழந்தைய காப்பாத்துனது எல்லாம் இவங்க தான். நீங்க தான் எனக்கு கால் பண்ண அபியா? ஆமா மேடம். ரொம்ப நன்றிங்க. நீங்க என் குழந்தை உயிரை காப்பாத்தி எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுங்க. என்னங்க இது? கடவுள் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு உதவி செய்யறது அவனோட கடமை. நான் என் கடமையை தானே பண்ணேன். உங்க குழந்தை நல்லா இருக்கா. இனி அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல.
சரி தேவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனத என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் வந்ததும் அப்படியே நீங்க கட்டின பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. ஐயோ, அதை விடுங்க. நீங்க முதல்ல குழந்தையோட ஹெல்த்த பாருங்க. இருக்கிற பணத்தை அவளுக்கு செலவு பண்ணுங்க, அவளை குணமாக்குங்க. நான் வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க அபி, நீங்க போயிட்டு வாங்க. பணம் கைக்கு வந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க பாப்பாவோட பேக். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போயிட்டு வரேன். வாங்க டாக்டர், நான் என் குழந்தைய பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. ம்.